சிவாய நமக. திருநாவலூரில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற பக்த ஜனேஸ்வரர் திருக்கோயிலையும் திருக்கோயிலுக்கு அருகே அமைந்துள்ள சுந்தரர் அவதரித்த வீட்டில் கட்டப்பட்டுள்ள, அதாவது சுந்தரர் பிறந்த இடத்தில் அவருக்காக கட்டப்பட்ட திருக்கோயிலையும் தான் இந்த காணொளியில் நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். முதலில் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருப்பது திருநாவலூரில் அமைந்துள்ள பக்த ஜனேஸ்வரர் திருக்கோயில். திருக்கோயிலினுடைய 5 நிலை கொண்ட ராஜகோபுரத்தை தரிசனம் செய்த பிறகு நாம் உள்ளே இப்பொழுது செல்கிறோம். இந்த திருக்கோயில் சுந்தரரால் பாடல் பெற்ற நடுநாட்டு தலமாகும். மேலும் சுந்தரர் பிறந்த ஊரும் இந்த ஊர்தான். 1300 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோயில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டைக்கு அருகில் விழுப்புரத்திலிருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருக்கோயிலினுடைய பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் நந்தியம்பெருமானையும் தரிசனம் செய்த பிறகு மூலவரான சிவபெருமானை நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த திருக்கோயிலினுடைய பழமையான பெயர் திரு தொண்டீஸ்வரமான ராஜாதித்த ஈஸ்வரம். முதலில் இந்த திருக்கோயில் 63 நாயன்மார்களை குறிக்கும் விதமாக திரு தொண்டீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. பின்னாளில் இந்த சொல்லுக்கு ஈடான வடமொழி சொல் பக்த ஜனேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. ஆகையால் இங்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமான் பக்த ஜனேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் என்றும் வழிபாடு செய்யப்படுகிறார். முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் பராந்தக சோழனின் மூத்த மகனான ராஜாதித்தன் இந்த திருக்கோயிலை கற்றளி கோயிலாக மாற்றியமைத்தார். கற்றளி கோயில் என்றால் கருங்கற்களால் என்ற கோயிலை கட்டினார். ஆகையால் அவருடைய பெயரையும் சேர்த்து இந்த ஊருக்கு திரு தொண்டீஸ்வரமான ராஜாதித்த ஈஸ்வரம் என்று இந்த திருக்கோயிலினுடைய கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து அமிர்தம் பெறுவதற்காக திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது அதில் உண்டான ஆழகால நஞ்சை, அதாவது மிக கொடிய விஷத்தை சிவபெருமான் உண்டு. அந்த விஷத்தை சிவபெருமான் தன்னுடைய உடலில் இருந்து பூமியில் விழச் செய்தார். அந்த விழுந்த இடம் நாவல் காடாக மாறியது. அதனால் இந்த ஊருக்கு திருநாவலூர் என்று பெயர் வந்தது. திருக்கோயிலினுடைய நந்தியம்பெருமானை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். நந்தியம்பெருமானை தரிசனம் செய்த நாம் அவருக்கு அருகிலேயே தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். திருக்கோயிலினுடைய முன் மண்டபத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அர்த்த மண்டபத்துக்கு செல்லும் வாசலின் மேலே கஜலட்சுமியின் உருவம் நம்மை அன்புடன் வரவேற்கிறது. வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராமன், வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராமன், விடுபச்சி பாதபத்மம் மிது சச்சை முடி தோய. மூலவர் சிவபெருமானை நோக்கி அமர்ந்த கோலத்தில் அருள் பாய்த்துக் கொண்டிருக்கும் நந்தியம்பெருமான். முனிவர்களும் தேவர்களும் நாயன்மார்களும் வழிபாடு செய்த பக்த ஜனேஸ்வரரை தான் நாம் இப்பொழுது கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். நாமும் நம்முடைய பிரார்த்தனையை சிவபெருமானிடம் விண்ணப்பிப்போமா? வேதத்திலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராமன், விடுபச்சி பாதபத்மம். ஈசனை தரிசனம் செய்த நாம் திருக்கோயிலினுடைய முதலாம் பிரகாரத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் இறை திருமேனிகளை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். நம் முன்னோர்களின் பழங்கால வாழ்வியல் முறைகளையும் அவர்களது இறை பக்தியையும் எடுத்துக்காட்டும் சிற்பங்களை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. ஆதரித்து சப்தம் என்றால் 9 என்று பொருள். சப்த ரிஷிகள், அதாவது 9 ரிஷிகள் இந்த திருக்கோயிலினுடைய இறைவனை வழிபாடு செய்த பொழுது அவர்களால் நிறுவப்பட்ட 9 லிங்க திருமேனியை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்கிறோம். அருகிலேயே 63 நாயன்மார்களின் திருவுருவங்களையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். அருகில் மகாவிஷ்ணுவின் திருவுருவம். பத்திரகாளி வெட்க மகுடா ஆகாச முட்ட வீசிவிட்ட கலர்பத்தி மயோரை ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவி
ஓதுவித்த முனினான ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனினான தனி சன்னதியில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் கஜலட்சுமி. ஓதுவித்த பெருமாளே ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனினான ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஓரெழுத்தில் ஆறெழுத்தை இரண்டு திருச்சுற்றுக்கள், அதாவது இரண்டு பிரகாரங்கள் கொண்ட இந்த திருக்கோயிலில் இந்த முதல் சுற்றில் மட்டும்தான் நாம் அதிகமான இறை திருமேனிகளை தரிசனம் செய்ய முடியும். வேதவெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேதவெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம விடுபச்சி பாதவ. இந்த திருக்கோயிலில் கட்டாயம் நாம் தரிசனம் செய்ய வேண்டிய இறை திருமேனிகளில் இந்த தட்சிணாமூர்த்தி திருவுருவமும் மிக முக்கியமான ஒன்றாகும். பொதுவாக கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்த கோலத்தில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் சிவபெருமானின் அம்சமான தட்சிணாமூர்த்தி பகவான் இந்த திருக்கோயிலில் ரிஷபத்தின் மீது சாய்ந்தவாறு நின்ற கோலத்தில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கிறார். தட்சிணாமூர்த்தியின் இரண்டு பாதங்களையும் ஒரு சேர இங்கு மட்டும்தான் நாம் தரிசனம் செய்ய முடியும். காண கிடைக்காத அந்த பாதங்களை தான் நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ரிஷபாந்திகர். ரிஷபாந்திகர் என்றால் நந்தியின் மீது சாய்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானின் திருவுருவம். இந்த திருக்கோயிலில் தட்சிணாமூர்த்தி நின்ற நிலையில் நந்தியின் மீது சாய்ந்தவாறு ரிஷபாந்திகராக அருள்பாய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த திருக்கோயிலில் அமைந்திருக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதி ஒரு சிறந்த குரு பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. பத்ரகாளி வெட்டமகுடா பத்ரகாளி வெட்டமகுடா ஆகாசமுட்ட வீசிவிட்ட காலர்பத்தி மயோரை காதுமுற்ற வீர 16 பட்டைகளுடைய சோடசலிங்கத்தை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்கிறோம். காலர்பத்தி மயோரை ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனினான அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் சப்த மாதாக்களின் திருவுருவங்கள். ஓதுவித்த முனினான ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனினான ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாள் ஓரெழுத்தில் ஆறெழுத்தை. திருக்கோயிலில் அதிகமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த திருக்கோயிலில் சுவர்கள் முழுவதும் இந்த திருக்கோயிலை பற்றிய தகவல்கள் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டுள்ளது. வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல். இந்த திருக்கோயிலில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்றவர். முருகப்பெருமானின் அழகிய திருவுருவம். தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தனி சன்னதியில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வர பெருமானின் திருவுருவம். அருகிலேயே கோஷ்டத்தில் துர்க்கை அம்மனின் திருவுருவம். நாம் இப்பொழுது நவக்கிரகங்களின் சன்னதியை தான் தரிசனம் செய்கிறோம். அருகிலேயே சுக்கிர பகவானால் வழிபாடு செய்யப்பட்ட சிவபெருமானின் லிங்க திருமேனி. தெளிவு குரு உரு சிந்தித்தல் தான். இப்பொழுது நாம் திருக்கோயிலினுடைய 2ஆம் பிரகாரத்தில் இருக்கிறோம். மிக பரந்து விரிந்த இந்த 2ஆம் பிரகாரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி திருக்கோயிலையும்
இந்த திருக்கோயிலினுடைய அம்பிகை மனோன்மணிக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி திருக்கோயிலையும் தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய சென்று கொண்டிருக்கிறோம். வரதராஜ பெருமாளுக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி திருக்கோயிலை நாம் இப்பொழுது தரிசனம் செய்வோமா? சிவ சிவ எல்றிட தீவினை மாளும் சிவ சிவ எல்றி தீவினையாளர் சிவ சிவ எல்றி மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்காக இங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்து அதற்குரிய ஆற்றலை பெற்றதாக இந்த திருக்கோயிலை பற்றிய தல வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. பெருமாளின் சன்னதிக்கு எதிரே உள்ள கருட பகவானுக்கென்ற அமைக்கப்பட்டுள்ள சன்னதியில் கருட பகவான் நின்ற கோலத்தில் 2 கைகளையும் கூப்பியபடி காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் பெருமாளின் சன்னதியின் முன்பகுதியை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவ சிவ எல்றிட தேவருமாவர். இந்த சன்னதியில் அமைக்கப்பட்டுள்ள 5 படிக்கட்டுகளை நாம் கடந்து சென்றால் தனது 2 தேவியர்களுடன் நின்ற கோலத்தில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் பெருமாளை நாம் தரிசனம் செய்ய முடியும். சிவ சிவ எல்றிட தேவருமாவர் சிவ 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 எல்றிட இந்த சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் பெருமாள் வரதராஜ பெருமாள் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார். பூதேவி தாயார் மற்றும் ஸ்ரீதேவி தாயாருடன் நின்ற கோலத்தில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் பெருமாளிடம் நம் பிரார்த்தனையை சமர்ப்பிப்போமா? நாம் இப்பொழுது அம்பிகை சன்னதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோயிலை சுற்றிலும் மிக அழகான மற்றும் உயரமான மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மதில் சுவர்களின் உயரே நந்தியம்பெருமானின் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கும் காட்சி இந்த மதில் சுவர்களுக்கு மேலும் அழகு சேர்ப்பதாக அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமான் திருநாவலீஸ்வரர், பக்த ஜனேஸ்வரர், ராஜாதித்த ஈஸ்வரர் முடையார், திருத்தொண்டீஸ்வரர் என்ற 4 திருநாமங்களுடன் வழிபாடு செய்யப்படுகிறார். திருநாவலூர் என்ற பெயருக்கேற்ப திருக்கோயில் முழுவதும் நாவல் பல மரங்களை நாம் அதிகமாக காண முடியும். இந்த திருக்கோயிலினுடைய ஸ்தல விருட்சமும் நாவல் மரமே ஆகும். ஸ்தல விருட்சமான நாவல் மரத்து அடியில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் விநாயக பெருமானின் உருவத்தையும் சிவபெருமானின் லிங்க திருமேனியும் நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அம்பிகை மனோன்மணிக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருநாவலூர் சுந்தரருடைய அவதார தலம். சுந்தரனுடைய தாயார் இசைஞானியார், தந்தை சடை நாயனார், வளர்ப்பு தந்தை அரசர் நரசிங்கமுடையார் ஆகிய 4 நாயன்மார்களும் வழிபாடு செய்த மிக சிறப்பு மிக்க திருக்கோயில் இந்த திருக்கோயில். சுக்கிர தோஷம் நீங்கவும் வாழ்வில் ஆன்மீக பற்று ஏற்படவும் வழிபாடு செய்ய வேண்டிய திருக்கோயிலில் இந்த திருக்கோயிலும் ஒன்று. இந்த திருக்கோயிலானது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில். பூராட நட்சத்திரத்துக்கு உகந்த திருக்கோயிலும் இத்திருக்கோயிலே. அம்பிகை சன்னதியின் முகப்பு மண்டபத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். முகப்பு மண்டபத்திற்கு எதிரே அமைந்துள்ள பலிபீடத்தையும் நந்தியம்பெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு நாம் அம்பிகை மனோன்மணியை தரிசனம் செய்வோமா? அம்பிகை மனோன்மணி நின்ற கோலத்தில்
கேட்கும் வரங்களை அள்ளித்தரும் ஆனந்த நாயகியாக ஆனந்தமாக அருள்பாய்த்துக் கொண்டிருக்கிறார். காளாமணி விளக்கே நா, 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 நா. திருக்கோயிலின் உள்ளே சுந்தரருக்கென்று அமைக்கப்பட்டுள்ள தனி திருக்கோயிலையும் நாம் இங்கே தரிசனம் செய்ய முடியும். சுந்தரர் தன்னுடைய 2 மனைவிகளான பறவை நாச்சியார் மற்றும் சங்கிலி நாச்சியாருடன் நின்ற கோலத்தில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கிறார். சுந்தரர் சன்னதிக்கு எதிரே பலிபீடத்தையும் யானையையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே நா, 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 நா. கோவிலை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். சிவ சிவ என்கிலத்தேனையாளர் சிவ சிவ எல்றிட தீவினை மாளும் சிவ சிவ தீவினையாளர் சிவ சிவ. இந்த சுந்தரர் திருக்கோயிலை பற்றிய முழுமையான காணொளியின் லிங்க் நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. கையில் மலர் சென்றுடன் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் சுந்தரரின் திருமேனி. ஒரு பழமையான திருக்கோயிலை தரிசனம் செய்தோம் என்ற ஆனந்த மயத்துடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் பெற்று உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. சிவ சிவ எல்றிட தேவரும் அவர்